ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல தந்தி1 யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க பெசைடன் ரெக்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2013 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு சைஃபை ஹாரர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 21 minutes இருக்கு. இந்த படத்தை மார்க் எல் லெஸ்டர் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பிரையான், ஆனி, ஸ்டீவன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நிறைய கடன் இருக்கு. அதனால அவர் ஸ்கூபா டைவிங்கும் அதே மாதிரி கடலுக்கு நடுவுல இருக்க பொக்கிஷத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி வராரு. அதுக்காக ஒரு தீவுக்கு 3 பேர் போறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்த மார்க் பண்ணி இந்த இடத்துலதான் பொக்கிஷம் இருக்கு அப்படின்ட்டு அங்க ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டியே வைக்கிறாங்க. பார்த்தா பொக்கிஷம் வரல, அதுக்குள்ள இருந்து ஒரு டைனோசர் வருது. அது இவங்க அட்டாக் பண்ண பாக்குது. கடைசியில இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிறாலும் எந்த விஷயமே கிடையாது. தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்துட்டோம். அதே ஸ்டோரி பிளாட் தான். ஆனா ஒரு டைனோசர் வச்சு படம் எடுத்தா அது ஒரு மினிமம் கேரண்டியான படம் தான். ஆனா அதையே உங்களால ஒழுங்கா எடுக்க முடியல. கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா எழுதவே இல்ல. சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா சினிமோட்டோகிராஃபி எல்லாம் நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஓரளவு ஓகேவா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் பரவாயில்லாம இருக்கு. ஆனா விஎஃப்எக்ஸ் ஒன்னு பண்ணிருக்காங்க பாருங்க. அதுவும் குறிப்பா டைனோசர் வரும் போதெல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. கிராபிக்ஸ்ன்றது அப்பட்டமா தெரியுது. ஏதோ ஒரு பொம்மை ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எப்படி பயம் வரும். ஸ்கிரீன் பிளேலயும் பாத்தீங்கன்னா சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம ஏனோதானம் தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.